அனைவருக்கும் வணக்கம். ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் மே 18 அறிக்கை 2026. ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று, திருகோணமலை, 18 மே 2026. பிரிக்க ஒண்ணா சுயநிர்ணய உரிமையை என்றும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். 2009ஆம் ஆண்டில் இதே போன்றதொரு இறுதி நாள் ஈழத்தமிழர்களின் வரலாற்றில் மட்டுமல்ல, தமது இறையாண்மையை காத்து நிற்கும் பொருட்டு நவகாலனித்துவ ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கும் அனைத்து இனங்களுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததொரு நாளாக அமைகிறது. பன்னாட்டு குற்றங்களிலேயே மிக கொடூரமானதும் எது இனப்படுகொலை என ஐக்கிய நாடுகள் சபை வரையறுக்கும் போது, வல்லரசுகள் தம்மையும் தம் அடிவருடி நாடுகளையும் காத்துக் கொள்வதற்காக மிக சூட்சுமங்களை உள்ளடக்கி வரையறுப்பை செய்ததுமான இனப்படுகொலையின் உச்ச அரங்கை ஈழத்தமிழ் மண்ணின் முள்ளிவாய்க்காலில் நிறைவுறுத்திய நாள். அந்நாளிலிருந்து இன்று வரை 17 ஆண்டுகள் கடந்தும் நடந்து முடிந்த இனப்படுகொலைக்கான நீதியை பெற்றுக்கொள்ள மறுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும், தொடரும் மென் இனவழிப்பான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாகிக் கொண்டிருக்கும் இனம் என்பதையும் நினைவு கொள்ளும் நாளாக இந்நாள் அமைகின்றது. இந்த மென் இனவழிப்பு தொடரும் சூழலானது மீண்டும் சரீர இனவழிப்பாக மாறும் மீள நிகழாமையை உறுதிப்படுத்தப்பட மாட்டாது. மீள நிகழாமை உறுதிப்படுத்தப்படுவது நீதியின் இணைபிரியா அடிப்படை. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலான இந்த இறுதி நாளை அடைவதற்காக தொடங்கப்பட்ட 4வது ஈழப்போர் ஈழத்தமிழ் தாயகத்தின் திருகோணமலையில் ஆரம்பித்து கிழக்கின் ஏனைய 2 மாவட்டங்களையும் விழுங்கி, பின் மன்னாரில் தொடங்கி வடக்கின் ஏனைய 4 மாவட்டங்களிலும் நிகழ்ந்து முள்ளிவாய்க்காலில் முடிவடைந்த பின், அரசு பேணிய புள்ளிவிபர ஆதாரத்துடன் கையளிக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் வடக்கில் இறுதி 8 மாதங்களில் மட்டும் 1,46,679 தமிழ் மக்களுக்கு என்ன நடந்தது என தெரியாது போன நிலையில், ஸ்ரீலங்கா அரசுடன் இணைந்து வல்லாதிக்க அரசுகள் பூகோள நலனை அடிப்படையாக கொண்ட தமது அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்ள உச்ச இனப்படுகொலையை நிகழ்த்தி முடித்த நாள். எனினும் இலட்சக்கணக்கானவர்களின் உயிர்களை இழந்த போதும், வலிந்து கடத்தப்பட்டும் நம்பி கையளித்தும் பல்லாயிரக்கணக்கான இன்னுயிர்கள் காணாமலாக்கப்பட்டுள்ள போதிலும், தமது இறைமையை சரணாகதிக்கு உள்ளாக்கவோ தாமும் சரணடைதலையோ தலைவணங்குதலையோ தமிழினம் நிகழ்த்தவில்லை. மாறாக தமது உச்ச சுயநிர்ணய உரிமையை விட்டுக் கொடுக்காமல் இறுதி வரை காத்து நின்றதை ஒரு வரலாறாக எம்மிடம் விட்டுச் சென்றிருப்பதுடன், பிரிக்க ஒண்ணா எம் சுயநிர்ணய உரிமையை காத்து நிற்க வேண்டும் என இந்த இன அழிப்பு போரில் தப்பி பிழைத்த ஈழத்தமிழ் மக்களிடமும், தாயகத்தில் தழைக்கும் தலைமுறைகளிடமும், புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்களிடமும், அவர்களின் தலைமுறைகளிடமும் உயரிய பணியாக அந்த வரலாற்றின் தொடர்ச்சிக்கான பொறுப்பை கையளித்துச் சென்றிருக்கிறார்கள். அழிக்கப்பட்ட போதும் தலைவணங்காமல், அடகு வைக்காமல், கைவிடாமல், அழித்தொழிக்காமல், நிறுத்தி வைக்காமல், தம் சுயநிர்ணய உரிமையை நீக்கக்கூடிய சரணடைதலை செய்யாமல் எமது இறைமையை மீட்டெடுக்கும் கடப்பாட்டை எங்களிடம் கையளித்துச் சென்றிருக்கிறார்கள் என்பதை நினைவுறுத்தும் நாளாகவே இன்றைய நாளை நாங்கள் காண்கிறோம். அதனால்தான் இன்றைய நாள் ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமன்றி உலகம் முழுவதிலும் பறித்தெடுக்கப்பட்ட தமது இறைமையை மீட்க போராடி கொண்டிருக்கும் அனைத்து சுயநிர்ணய உரிமையை கொண்ட இனங்களுக்கும் முக்கியமானதொரு நாளாக அமைகிறது. என்றென்றைக்கும் ஆறாத வடுவாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்ட எம்மீதான இனப்படுகொலையினை காத்து நின்ற வலிமை இறுதியாக அளிக்கப்பட்ட இந்நாளில் நாங்கள் முள்ளிவாய்க்காலில் கூடி நின்று எம்மை ஆற்றுப்படுத்துவதற்காக நெஞ்சு கனத்து நிற்கிறோம். அந்த வலியை நேரடியாக அனுபவித்த ஒவ்வொருவருடனும் நாங்கள் கரங்கூர்த்து நிற்கிறோம். ஒவ்வொரு மே 19ஆம் திகதியிலிருந்தும் எம்மிடம் கையளிக்கப்பட்ட கடமையினை நிகழ்த்த வேண்டிய கடப்பாடு எம் அனைவருக்கும் இருக்கின்றது. இனப்படுகொலைக்கான நீதியும் எமது அரசியல் பிரச்சினைக்கான தீர்வும். இனப்படுகொலைக்கான நீதியை பெற்றுக்கொள்வதும்
எமது அரசியல் பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக்கொள்வதும் ஒன்றுடனொன்று தொடர்பு பட்டிருந்தாலும் அவை தனித்தனியானவை என்பதை நாம் எச்சந்தர்ப்பத்திலும் மறந்துவிடலாகாது. இனப்படுகொலைக்கான நீதியை பெற்றுத்தரும் என நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை தனது பொறுப்பை நிறைவேற்ற இன்று வரை தயாராகவில்லை என்ற உண்மையை கடந்த 17 வருடங்களாக நிகழ்ந்தவற்றை மீட்டு பார்க்கையில் நாம் உணர்ந்து கொள்கிறோம். தற்போது 2027 ஜூன் மாதம் வரை கால நீடிப்பு செய்யப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையர் அலுவலகத்தின் ஸ்ரீலங்கா பொறுப்புக்கூறல் திட்டம் குற்றங்களில் பெருங்குற்றமான இன அழிப்புக்கான குற்றப்பொருள் ஆய்வெல்லையையோ அதற்குரிய கால நியாயாதிக்க ஆய்வெல்லையையோ அக்குற்றத்தை அறுதியாக நிறுவுவதற்கு இன்றியமையாத பொது மெனக்கூறு அதற்கும் அப்பாற்பட்ட சிறப்பு மெனக்கூறு தொடர்பான சான்றுகளையோ சாட்சியங்களையோ அவற்றின் சாட்சிய ஏற்புடைமையையும் உரிய மெய்ப்பிக்கும் தரநிலையை உறுதிப்படுத்துவதற்கேற்ற விதத்திலோ இத்திட்டத்திற்குரிய ஆணையும் அதற்கேற்ற செயற்பாடும் இல்லாத நிலை நீடிக்கிறது. தாயகத்தில் நேரடியாக சான்றுகளை திரட்டும் நேரடி அணுகலையும் அது உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த உண்மையின் அடிப்படையில் நீதியை பெற்றுக்கொள்ள ஐநா பொறிமுறை மீது தகுந்த அழுத்தங்களை ஏற்படுத்தும் அதேவேளை அதையே நம்பியிராது சமாந்தரமாக ஏனைய வழிகளை ஐக்கிய நாடுகள் சபைக்கு வெளியேயும் நாம் நாட வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எமது அரசியல் பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளும் முயற்சிகளில் மிக பிந்திய நடவடிக்கையாக 1975 ஆண்டில் தந்தை செல்வநாயகம் அவர்கள் இறைமை மீட்புக்கான வட்டுக்கோட்டை பிரகடனத்தை வெளிப்படுத்திய போது வலுவிழந்து போனதும் அன்றிலிருந்து நாம் கைவிட்டதும் எமது சுயநிர்ணய உரிமையை சமரசம் செய்வதுமான கூட்டாட்சி கதையாடல் மேலோங்கி வருவதை காண முடிகின்றது. இம்மேலோங்குதல் மிக பாரதூரமான இனப்படுகொலைக்கான நீதியையும் அரசியல் பிரச்சினைக்கான தீர்வையும் ஒன்றாக்கி அவற்றை உள்ளக பொறிமுறைக்குள் தீர்த்து கொள்ள முடியும் என்றதொரு மாயையை எமது மக்களின் மீது பல்வேறு வகைகளில் திணிக்க முற்படுவதையும் நாம் காண்கிறோம். இந்த மாய வலைக்கு நாம் பலியாக மாட்டோம் என்று இன்றைய நாளில் சபதம் எடுத்துக் கொள்வோம். பன்னாட்டு சட்டத்தை கையாளத்தக்கவர்களாக நாம் இருக்க வேண்டுமென்றால் நாம் எமது சுயநிர்ணய உரிமையை சமரசம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் என்று பன்னாட்டு சட்ட ஏற்பாடுகள் வலியுறுத்தி நிற்கின்றன. ஆகவே சுயநிர்ணய உரிமையே அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அடிநாதமாக அமைகிறது. ஒன்றுபட்ட மக்கள் சக்தியாக நாம் எழ வேண்டும். வலுதான் உலகின் போக்கில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வல்லது. அந்த வலு ஒன்றுபட்ட சக்தியாக நாம் உருவாகும் போதுதான் எம்மீது கருக்கொள்கிறது. இனப்படுகொலைக்கான நீதியை பெற்றுக்கொள்ளவும் தமிழின விடுதலைக்கு தீர்வை நோக்கி நகரவும் நிகழும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை செயற்பாடுகளை வெளிப்படுத்தவும் அதனை தடுத்து நிற்கவும் வலுப்பெறும் தமிழினத்தினால் மட்டுமே முடியும். இன்று அழுதாலும் சுயநிர்ணய உரிமையை என்றென்றைக்கும் ஈழத்தமிழினம் சமரசம் செய்யாது என்று நாளை உரத்துச் சொல்வோம். உலகிற் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் தேசிய இனம் ஒன்றின் இணைபிரியா அங்கமாக சுயநிர்ணய உரிமையுடனேயே பிறக்கிறான். பிரிக்கவொண்ணா சுயநிர்ணய உரிமையின் பாற்பட்டு உலகத்திலுள்ள அனைத்து தேசிய இனங்களுக்கும் உரித்தாக்கப்பட்டுள்ள புனித உரிமைகளின்படி ஈழத்தமிழ் தேசிய இனத்தினராகிய நாங்கள் 1948 ஆண்டில் ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை வரைவின் கீழ் குற்றமாக அடையாளப்படுத்தப்பட்டவை நிகழ்த்தப்பட்டுள்ளதா என்பதையும் அக்குற்றங்களின் நோக்கத்தையும் மதிப்பீடு செய்யும் அதிகாரத்துடன் வலிந்தும் கையளிக்கப்பட்டும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான விசாரணையினையும் உள்ளடக்கிய பன்னாட்டு விசாரணையை நிகழ்த்துவதற்காக பன்னாட்டு சுயாதீன மற்றும் பாரபட்சமற்ற பொறிமுறையொன்றை நிறுவ வேண்டும் என்றும் எந்த ஒரு விசாரணைக்கும் அளிக்கப்படும் அதிகாரம் இனப்படுகொலை வரைவின்படி முழு கால வரையறையையும் உள்ளடக்க வேண்டும் என்றும் ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கு ஸ்ரீலங்கா அரசின் பொறுப்பை நிரூபிக்க இனப்படுகொலை குற்றத்தை தடுக்கும் மற்றும் தண்டிக்கும் வரைவின் அகவிதி
9 கீழ் முழுமையான கால வரையறையையும் உள்ளடக்கும் வகையில் ஸ்ரீலங்கா குடியரசுக்கு எதிராக நீதிக்கான பன்னாட்டு நீதிமன்றத்தில் அதன் அரச பொறுப்பு தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்ய பன்னாடுகளில் ஆக குறைந்தது ஒரு நாடேனும் முன்வர வேண்டும் என்றும் தனிநபர் குற்ற பொறுப்புகளுக்கான விசாரணைகளையும் இனப்படுகொலை ஆரம்பித்த கால வரம்பிலிருந்து மேற்கொள்ளத்தக்க வகையில் விசேட விசாரணை அமைப்பொன்றை தோற்றுவிக்க வேண்டும் எனவும் இலங்கையின் வடபகுதியில் உள்ள செம்மணி மனித புதைகுழி அகழ்வாராய்ச்சிகளை மேற்பார்வை செய்வதற்காக மனித புதைகுழி பாதுகாப்பு மற்றும் விசாரணைக்கான சர்வதேச நெறிமுறைகள் போன்மத் நெறிமுறையின் கீழ் அதிகாரம் வழங்கப்பட்டு பன்னாட்டு நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் என்றும் வடக்கு கிழக்கில் அடையாளப்படுத்தப்பட்டு அகழப்படவிருக்கும் அனைத்து மனித புதைகுழிகளுக்கும் இந்நடைமுறையினை பின்பற்ற வேண்டும் என்றும் பன்னாட்டு மனித உரிமை மற்றும் மனிதாபிமான பாதுகாப்பு வரைவுகளுக்கு முரணான தற்போதுள்ள சட்டங்களை நீக்குமாறும் எதிர்காலத்தில் அவ்வாறான திருத்தச் சட்டங்களோ புதிய சட்டங்களோ இயற்றப்படுவதை நிறுத்துமாறும் வலுவான அழைப்பை விடுக்க வேண்டுமென்றும் ஈழத்தமிழினத்தின் அரசியல் வேணவாவை ஒன்றுபட்டு வெளிப்படுத்த வாய்ப்பளிக்கும் பொருட்டு பன்னாட்டு உந்துதல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் பொது வாக்கெடுப்பொன்றை நடாத்த வேண்டுமென்றும் இதன் முக்கியத்துவத்தை முன்வைக்கும் விதத்தில் எமது குடிசார் அமைப்பு முன்வைத்துள்ள திருகோணமலை பிரகடனம் 2026 இந்த கண்கொண்டு பார்க்குமாறும் இக்கணத்தில் மீண்டும் வலியுறுத்துகிறோம். சுயநிர்ணய உரிமையின் உச்ச பிரயோகமே சுதந்திரம். அதனை வெல்வோம்.